இலங்கையில் போர் நடைபெற்ற போது நடந்த ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் பல உண்மைகள் புலப்படும். இலங்கையில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது உண்ணாவிரதம் இருப்பதாக ஒரு 3 மணி நேர நாடகத்தை நடத்தினார் அன்றைய முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த திரு கருணாநிதி அவர்கள். திரு ப. சிதம்பரம் அவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு போர் முடிந்துவிட்டது என தெரியப்படுத்தியதாக சொல்லி திரு கருணாநிதி அவர்கள் தனது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். திரு கருணாநிதி அவர்களின் பேச்சை நம்பி இலங்கையில் போர் முடிவுக்கு வந்ததாக நினைத்து பதுங்கு குழியில் ஒளிந்து இருந்து தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்த நம் உறவுகள் வெளியே வந்தன. ஆனால் அதன் பிறகுதான் பயங்கர தாக்குதல் நடந்தது.